ஆக்சுவலா நேத்து ஒரு வீடியோ பார்த்தோம். என்னன்னா, "உன்னால டைம ஸ்டாப் பண்ண முடியுமா? அப்படி முடிஞ்சா நீ என்ன பண்ணுவேன்னு?" கேட்டிருப்பேன். டைம ஸ்டாப் பண்றதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, ஸ்பேஸ் டைம்ல இருந்து எஸ்கேப் ஆயி போகணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா ஸ்பேஸ் டைம்னா என்னன்னு சொல்லாம விட்டுட்டேனே! சொல்லாம விடல. டைம் பத்தலப்பா. 3 நிமிஷம் தானே ஷார்ட்ஸு. நான் என்ன பண்ணுவேன்? நானே இப்ப தான் ஸ்டார்ட்டிங் சேனலு. அதனால எனக்கு டைம் பத்தலன்றதுனால ஸ்பேஸ் டைம்ங்கிறத நான் சொல்லாம விட்டுட்டேன். இப்ப சொல்றேன். ஸ்பேஸ் டைம்ங்கிறது என்னன்னா, ஒரு 4 ஃபண்டமெண்டலால ஆன ஒரு பெரிய பெட்ஷீட். பெட்ஷீட்டா அப்படின்னு கேட்டா, ஆமா. பெட்ஷீட் மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் மாதிரியான ஒரு விஷயம்னு நீ ஞாபகம் வச்சுக்கோ. எதெல்லாம் சேர்ந்ததுல அந்த 4ல ஒரு விஷயம் ஹைட்டு, பிரெத்து, வெயிட் இந்த 4யும் சேர்த்து டைம் அப்படிங்கிற ஒரு 4யும் சேர்த்து உருவாக்குனது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த போர்வை. அதாவது நம்மளோட ஸ்பேஸ் டைம். அதுக்குள்ளதான் நம்மளோட ஹோல் யூனிவர்ஸுமே இருக்கு. அந்த போர்வைக்குள்ளதான் இருக்கு. அந்த போர்வை என்னது? ஸ்பேஸ் டைம். ஓகேவா? இப்போ அந்த போர்வை எப்படி இருக்கும்? ஆக்சுவலா நான் போர்வை போர்வைன்னு சொல்றது ஸ்பேஸ் டைம். அதை விட்டுறாத. அப்புறம் வெறும் போர்வைன்னு படிச்சேன்னா உனக்கு புரியாது. ஸ்பேஸ் டைம் அந்த போர்வை எப்படி இருக்கும்னா, இந்த சின்ன பசங்க எல்லாம் பாலை உள்ள விட்டு பிட்டு மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள பாலை போட்டு குதிச்சு குதிச்சு விளையாடுவாங்கல்ல. அந்த மாதிரி பவுன்ஸ் ஆகக்கூடிய ஒரு போர்வை தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பேஸ் டைம். அந்த ஸ்பேஸ் டைமுக்குள்ள ஒரு சின்ன குழி மாதிரி உருவாக்கி தான் நம்மளோட சூரியன் இருக்கு. சூரியனை சுத்தி மத்த கோள்கள் இருக்கு. சூரியன் மாதிரியே நிறைய எரிகோளங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அது எல்லாமே எதுக்குள்ள இருக்கு? அந்த போர்வைக்குள்ளதான் இருக்கு. அதை சுத்தியும் எல்லாமே இருக்கு. இப்போ நீ அதெல்லாம் விட்டுரு. சூரியனுக்கு மட்டும் வா. சூரியனை சுத்தி பூமி இருக்கு. எல்லாமே இருக்கு. நிறைய கோள்கள் எல்லாம் இருக்கு. ஓகேயா? உண்மையா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் பிக்சர்ல காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீ டைம வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ற, இல்ல நான் டைம ஸ்டாப் பண்றேங்கிறது எதுக்கு சமம்னா, இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அந்த கோடு கோடா இருக்குல்ல, அதான் பெட்ஷீட். டிசைன் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த பெட்ஷீட்டை அப்படியே மொத்தமா மூட்டையா கட்டுறதுக்கு அர்த்தம். உன்னால கட்ட முடியுமா? அப்படி நீ கட்டிட்டன்னா, நான் என்ன சொன்னேன்? போர்வை அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு அப்படின்னு. நீ சன்ன, பூமிய, 3 எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு போர்வையா கட்டிட்டன்னா, இப்போ பூமி எங்க இருந்து சுத்த ஆரம்பிக்கும்? சன் எங்க இருந்து நமக்கு லைட் கொடுக்க ஆரம்பிக்கும்? உனக்கு எந்த சிக்னல் வந்து சேரும்? ஃபுல்லா ஒரு போர்வைக்குள்ள ஒரு பொருளை புடிச்சு கட்டி வச்சுட்ட. இதுக்கு பேரு தான் டைம ஸ்டாப் பண்றது. இப்போ சொல்லு உன்னால டைம ஸ்டாப் பண்ண முடியுமா? நான் அப்பத்துல இருந்தே சொல்றேன் நான் டைம ஸ்டாப் பண்ணல வரல அப்படின்னு. இமேஜினேஷன் தானே. சரி என்னால முடியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன்ப்பா. ஓகேயா? அப்படி முடிஞ்சா நல்லா இருக்கும்ல. டைம முட்டையா கட்டிடலாமா? முடியாதுன்னு சொல்லியாச்சே. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்பேஸ் டைம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ப்ளஸ் நம்மளோட தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் இந்த மிடில் மறக்குது, எனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள், எனக்கு ஃபார்முலா மறந்து போகுது, எனக்கு கிரியேட்டிவ் ஒன் போர்டு வேணும்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷனாக நான் வந்துட்டு ஒரு புக்லெட் மாதிரி ஒன்று எடுத்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளோட அறிவில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க.